எண்ணிலடங்கா தமிழ் எழுச்சி நிகழ்வுகளை ஐரோப்பிய நிலப்பரப்பு கண்டிருக்கிறது. கலை பண்பாட்டு நிகழ்வுகள் நூற்றுக்கணக்காக ஆயிரக்கணக்கில் நடந்திருக்கின்றன. ஆனால் முதன்முறையாக ஐரோப்பிய நிலப்பரப்பில் சுவிட்சர்லாந்து டாவோஸ் நகரில் உலகெங்கிலும் இருந்து தமிழ் தொழிலதிபர்கள் திறனாளர்கள் வருகிறார்கள். ஐரோப்பிய நிலப்பரப்பில் உலகத் தமிழ் தொழிலதிபர்களையும் திறனாளர்களையும் இணைத்து நடக்கின்ற மாபெரும் உலக மாநாடு ஜூன் 7, 8, 9 நாட்களில் உலகத் தமிழர்கள் அனைவரும் இணைவோம், புதிய வரலாறு படைப்போம். தமிழர் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நம்மோட அரசியல் விமர்சகர் திரு தேனி கர்ணன் இணைந்திருக்கிறார். வாருங்கள் அவரோட பேசுவோம். சார் வணக்கம். வணக்கம் மார்சல். வணக்கம். சசிகலா அவர்கள் ஒரு அழைப்பு ஒன்று விட்டுருந்தாங்க நேற்று. இனியும் பொறுக்க முடியாது, எல்லாரும் ஒன்றிணையணும், நம்ம மீட்டெடுக்கணும், தொண்டர்கள்லாம் தோண்டு விட வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஒரு அறிக்கையை விட்டுருந்தாங்க. கேபி முனுசாமி இன்னைக்கு வந்து அதை கிண்டல் பண்ணுறாரு. அவர் அறிக்கையை விட்டு 24 மணி நேரம் ஆச்சு. ஒரு தொண்டன் அவர் வீட்டு வாசலுக்கு போனாங்களா? அதுதான் அவரோட செல்வாக்கு அப்படின்றார். எப்படி பாக்குறீங்க? இல்ல, அவரு தொடர்ச்சியா வந்து இந்த இயக்கத்தை இந்த நிலைக்கு கொண்டு வந்ததே கேபி முனிசாமியோட முக்கிய பங்கு அவர்தான். ஏன்னா இந்த நான் சொல்றேன், இந்த தப்பா நினைச்சுக்கிறாங்க, இந்த நாயை அம்மாவை ஒதுக்கி வச்சிருந்தாங்க. ஏன்னா கட்சிக்கு அவப்பேர் கொண்டு வரக்கூடிய ஒரு நபர் தான் இந்த கேபி முனிசாமி. இந்த ஒதுக்கி வச்சவர் சேர்த்தது யாரு? திரு ஓபிஎஸ் அவர்கள். அதுக்கு பிறகு சேர்த்தது யாரு? எடப்பாடி. இதனாலதான் இந்த கட்சி இந்த நிலைமைக்கு வந்திருக்கு. இப்பவும் சின்னம்மா நல்ல எண்ணத்தோடு பேசுறாங்க, நல்ல எண்ணத்தோடு. ஏன்னா தொண்டர்கள் எல்லாம் தோண்டு போனாங்க, மனவெறுத்து போனாங்க, வேட்டு கட்டி வெளியில கூட போக முடியல. ஏன்னா அதிமுக இரட்டை இலை சின்னம் வந்து 4வது இடத்துல போயிட்டு இருக்கு, நாம் தமிழர் 3வது இடத்துல வந்துட்டு இருக்கு, பிஜேபி 2வது இடத்துல வந்துட்டு இருக்கு, அதிமுக 4வது இடத்துல போயிட்டு இருக்கு. இப்படி போகும்போது இருக்கக்கூடிய எடப்பாடிக்கு ஆதரவா இருக்கக்கூடிய தொண்டர்கள் எல்லாம் மனம் நொந்து போறாங்க. அவங்களுக்கு ஒரு ஆறுதலான அறிக்கையை கொடுப்போம், கட்சியை ஒற்றுமை சேர்ப்பு நல்ல எண்ணத்தோட ஒரு அறிக்கை கொடுத்தா இந்த முட்டாப்பைய அந்த அம்மாவோட அறிக்கையை கொச்சப்படுத்துறான். இது எப்படி இந்த அதிமுக ஒண்ணு சேர முடியும்? அதிமுக இது போன்ற நயவஞ்சகர்கள், இது போன்ற விஷப்பாம்புகள் இந்த இயக்கத்துக்குள்ள இருந்தா எப்படி இந்த கட்சி அடுத்து தேர்தல் வெற்றி பெற முடியும், கட்சி ஒண்ணு சேர முடியும்னு கேட்கிறேன். இல்ல, ஓபிஎஸ் இதே மாதிரி ஒரு அறிக்கை வெளியிட்டு இருந்தாரு. அவர் கேட்கிறாரு, இது எங்க கட்சி பிரச்சனை சார், இதை பத்தி கேட்க அவருக்கு என்ன உரிமை இருக்கு, என்ன தகுதி இருக்கு, அதை நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்றாரு. இல்ல, உங்க கட்சின்னு எப்படி சொல்ல முடியும்? உங்க கட்சின்னு நீ சொல்லித்தானே நாசமா போன. தொடர்ச்சியா 10 தோல்வி பழனிசாமி பட்டம் வாங்கி கொடுத்திருக்கேன் நீதான். கேபி முனிசாமி உன்னுடைய ஆலோசனை இன்னைக்கு 10 தோல்வி ஆயிருக்கு. இன்னும் முடிச்சு எங்க கட்சி, உங்க அப்பா வீட்டு கட்சி, எங்க ஆத்தா வீட்டு கட்சின்னு சொல்றதுக்கு வெக்கமா இல்ல உங்களுக்கு? 2 லட்சத்தை கொண்டு போய் அதலத்தை தள்ளி விட்ட நாயக நீங்க. ஒற்றுமைக்கு உண்டான வலியுறுத்த நீங்க கொச்சப்படுத்துறீங்க. இது எங்க வீட்டு கட்சி, எங்க சொத்துன்னு சொல்றீங்க. தொண்டர்கள் தான் செருப்பால் அடிக்கிறான். நீங்க எங்க கட்சின்னு சொல்லத்தான் அதிமுக இருக்கக்கூடிய தொண்டர்கள் எல்லாம் எடப்பாடி கம்பெனிக்கு செருப்படி கொடுத்துட்டே இருக்க தொடர்ச்சியா எல்லா தேர்தல்லையும். இதுவா புரியல இந்த எரும மாட்டுக்கு இதுவா புரியலன்ற. கேபி முனுசாமி அதுலயும் ஒரு விஷயத்துல பெருமைப்படுறாரு. போன தேர்தலில் நாங்க 19%, இந்த தேர்தலில் 20% நாங்க வளர்ந்துருக்கோன்றாரு. 40க்கு மேற்பட்ட சதவீதங்களை வச்சிருந்த வாக்கு வங்கி வச்சிருந்த மிகப்பெரிய ஒரு இயக்கம் தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். இந்த நாய் ஊட வந்து பூந்ததுனாலதான் இன்னைக்கு எங்க போயிடுச்சு? நாம் தமிழர் மேலோங்கி வந்துட்டு இருக்கு, பிஜேபி மேலோங்கி வந்துட்டு இருக்கு. இது கீழே அதர் பாலத்துல போயிட்டு இருக்கு. குப்பரக்கா வளர்ந்து மூக்குடைஞ்சால மீசையில மண்டல் சொல்ற இந்த நாய். இவன் பேச ஒட்டுமொத்த தொண்டர்கள் ஒரு முடிவெடுக்க போறாங்க கூடிய விரைவில். அது நடக்கத்தான் போது. அங்க இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்கள் ஒரு முடிவெடுக்கத்தான் போறாங்க, அதுவும் நடக்கத்தான் போது. நடுக்காட்ட போறான் எடப்பாடி பழனிசாமி, இந்த கேபி முனிசாமி, இது போன்ற 2-3 அல்ல கைகள் எல்லாம் நடுக்காட்டுக்கு போறான். இவங்க அரசியல் வாழ்வே கிடையாது. ஏன்னா மக்கள் ஒரு பக்கம் இருந்தால் தொண்டர்களை வெறுக்கிற மாதிரி பேசுறாங்க. ஒற்றுமை வழி. ஓபிஎஸ் என்ன சொன்னாரு? எப்பா நம்ம எல்லாமே தனித்தனியா நின்றா இதே நிலைமை எல்லாத்துக்கும் நீடிக்கும், எல்லாரும் ஒண்ணு சேருவோம் வாங்க, நம்ம குடும்ப பிரச்சனை ஓபிஎஸ் அழைப்பு விடுறாரு. சின்னம்மாவும் அதே மாதிரி அழைப்புறாரு. அந்த அழைப்புக்கு நாகரிகமான பதில் சொல்ல துப்பு இல்லாதவ நீ எப்படி அதிமுக வழி நடத்த போறீங்க? அதிமுகவை அதிகாரத்தை கொண்டு வர போறீங்க? அப்ப நீங்க பேசுறதெல்லாம் கடக்கோடி தொண்டரும் சரி, அதிமுகவுக்கு வாக்களிக்கக்கூடிய பொதுவான ஆட்களும் சரி வெறுப்பா தானே பார்ப்பாங்க. கேபி முனிசாமி அவங்க அப்பா விட்டு சொத்தா அதிமுக எங்க கட்சின்ற? அப்ப நாங்களா யாரு? தொண்டர்களா யாரு? கட்சி இந்த நிலைக்கு போக காரணகர்த்தாவே அவன் தான், அந்த ஆளுதான். அவன் உள்ள இன்றையான கட்சி இந்த நிலைமைக்கு ஆயிடுச்சு. இனிமேலாவது அனைவரும் ஒரு முடிவு எடுக்கணும்னு தான் சின்னமா அறிக்கை கொடுக்குறாங்க, ஓபிஎஸ் அறிக்கை கொடுக்குறாங்க. அந்த அறிக்கைக்கு நாகரிகமான பதில் சொல்ல துப்பு இல்லாத நாய்கள்லாம் அரசியல் கட்சியில எப்படி வளர முடியும்னு சொல்லி கேட்கிறேன். எப்படி வர முடியும்? இந்த எடப்பாடியை வளர்த்து எடுத்துட்டு போயிருவாங்களா? எடப்பாடிய அதுல பலத்தை தள்ளிட்டாங்க, இனிமேல் எங்க தள்ளுறது இருக்கு. அதனால
KP முனிசாமி என்ன பேசினாலும் மக்கள் எடுத்துக்கிற மாட்டாங்க, தொண்டர்கள் எடுத்துக்கிற மாட்டாங்க. அது ஒரு வெறி பிடிச்ச நாய் குறைச்சிட்டே இருக்கும் அப்படின்னு. ஆகவே கூடிய விரைவில் அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் கொடுத்த அறிக்கையை போல, சின்னம்மா அவர்கள் கொடுத்த அறிக்கையை போல அனைவரும் ஒன்றிணைக்கக்கூடிய வேலையிலே சின்னம்மாவும் இருக்கிறாங்க, அண்ணன் ஓபிஎஸ் இருக்கிறாங்க. ஏன்னா இருக்கக்கூடிய நிர்வாகிகள் அதிகாரத்துக்கு வரணும் தான் நினைப்பாங்க. பொதுவா முன்னாள் எம்எல்ஏ, முன்னாள் அமைச்சர் எத்தனை வருஷம் சொல்ல முடியும்? அதிகாரத்துக்கு வரணுமா இல்லையா? அப்ப அதிகாரத்துக்கு வரணும்னா எடப்பாடி பழனிசாமி இதுக்கு ஆக மாட்டா, புரிஞ்சு போச்சு. 10 தோல்வி பழனிசாமி பட்டம் கொடுத்துட்டானுவ. இனி என்ன மூவ்மெண்ட் எடுத்தாலும், என்ன செஞ்சாலும், என்ன பணத்தை செலவழிச்சாலும் மக்கள் வாக்களிக்க மாட்டோம் தீர்மானம் இருந்துச்சு. அப்ப மக்களுடைய விருப்பம் என்ன? அனைவரும் ஒன்று இருக்க வேண்டும், ஒன்றுபட வேண்டும் அது சொல்றாங்க. அந்த ஒன்றுபடுத்த வேலையில தீவிரமா களத்துல இறங்கியிருக்காங்க சின்னம்மா அவர்களும் ஓபிஎஸ் அவர்களும். அது கண்டிப்பா நடக்கும். கூடிய விரைவில இந்த விஷயத்தை ஏத்துக்கிட்டு தன்னை திருத்திக்கிட்டு வந்தா வாழ் உண்டு. இல்லாட்டி நீங்க தானே ஒதுங்கி போறீங்க. எங்களுக்கு கட்சி எங்க கட்சி இல்ல. KP முனுசாமி அவர்கள் பேசுறத பாக்குறப்போ அதிமுகன்றவங்க நாங்கங்க, நீங்கெல்லாம் யாரோ, பிளவே இல்லை, நாங்க எல்லாம் ஒத்துமையா தான் இருக்கோம், நீங்கெல்லாம் யாரோ அப்படின்ற. நாங்கெல்லாம் ஒத்துமையா இருக்கோம். ஒத்துமையா இருந்த கட்சியை வச்சு எத்தனை இடத்துல ஜெயிச்சு வந்தீங்க நீங்க? எந்த ஒரு முன்னாள் அமைச்சரும் எடப்பாடியோட வேட்பாளருக்கு வேலை பார்க்கல. எல்லாருமே மனம் அதுதான் சொல்றேன், நிற்பாட்டின அத்தனை பேருமே டம்மி வேட்பாளர். ஒரு பக்கம் அது கிடக்கட்டும். திமுக கூட கைக்கூலியா இருந்து இப்ப திமுக மிரட்டிக்கிட்டே இருந்துச்சு. கொடநாடு கொலை வழக்கு, SP வேலுமணி, தங்கமணி, இவங்க வீரமணியோட ஊழல் வழக்கு, இதை சொல்லிக்கிட்டே இருக்கும்போது நாடாளுமன்ற தேர்தலில் உங்களுக்கு சாதகமா இருக்கணும்னு ரகசிய பேச்சு நடத்துறாங்க. அதே மாதிரி நடத்தி முடிச்சுட்டானுவ. அதிமுக அசிங்கப்படுத்தி முடிச்சுட்டானுவ. ரெட்டலை ஆதார பலத்துல தள்ளிட்டானுவ, கேவலப்படுத்திட்டானுவ. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். கட்சி எங்க கட்சி, எங்க கட்சி, எங்க கட்சி யார் அப்ப விட்டு சொத்துறா? புரட்சி தலைவர் எம்ஜிஆர் உருவாக்குறது, இந்த இரட்டை சின்னம் மாயத்தேவர் அடையாளப்படுத்துறது. கட்சி எங்க கட்சினா தொண்டர்கள் எடுத்துக்கிடுவாங்களா? 40 தொகுதியிலையும் அதிமுக தோல்வி அடைஞ்சிருக்கு. ஒரு சில இடங்கள்ல 3வது இடம், ஒரு சில இடங்கள்ல நாம் தமிழருக்கும் பின்னாடி 4வது இடம். எப்படி பாக்குறீங்க ஒட்டுமொத்தமா அந்த ரிசல்ட்டை நீங்க? அதுதான் சொல்ல வரேன். நான் ஆரம்பத்துல மறுபடியும் அதை சொல்ல விரும்புறேன். 40 இடத்துலயும் அவங்க கூட்டணி கட்சி சேர்த்து 40 இடத்துலயும் இந்த அதிமுக நின்ற இடமெல்லாம் டம்மி வேட்பாளர் நிறுத்துறது என்ன காரணம்? அதை ஃபர்ஸ்டே சொல்லிட்டு, திமுகவினுடைய வெற்றிக்கு வழிவகுத்து விட்டார் ரகசியமாக. இந்த நாடாளுமன்ற தேர்தல் எங்களுக்கு தேவையில்லை, நீங்க பாத்துக்கீங்க, எங்களை வழக்கு அது இதுன்னு எங்களை சட்டமன்றத்தில் வச்சு பேசி எது எங்களை கைது நடவடிக்கை பண்ணக்கூடாதுன்னு ஒரு ரகசிய ஒப்பந்தம் பண்ணிட்டு நிம்மதியா இருக்காங்க அந்த மணிகள் பூராமே. அதே ஒரு எடப்பாடி பழனிசாமி நிம்மதியா இருக்கிறார். புரியுதுங்களா? ஆகவே இதுதான் நடந்திருக்கு, இதுதான் நடந்திருக்கு அவங்களுக்குள்ள. அப்ப இரட்டை சின்னத்தை அவங்க சுயநலத்துக்காக இந்த கட்சி பேரையும் இரட்டை இலை சின்னத்தையும் அசிங்கப்படுத்தி நாரடிச்சுட்டாங்க. இது எப்படி தொண்டை பொறுத்துக்குவா? இது எப்படி பொதுமக்கள் அனுதாபிகள் எப்படி பொறுத்துக்குவாங்க? தோல்விக்கு கட்சியினுடைய பிளவு தான் ஒரு பெரிய காரணங்களா சார்? கண்டிப்பா கட்சியினுடைய பிளவு தான் காரணம். இல்ல, நீங்க சேர்ந்திருந்தாலுமே ஜெயிச்சிருக்க முடியாது போலயே. இப்ப டிடி விதிநகரன் தோத்த இடமா இருக்கட்டும், ஓபிஎஸ் தோத்த இடமா இருக்கட்டும், அதிமுகவோட ஓட்டை சேர்த்தாலுமே திமுகவது ரொம்ப லீடிங்ல இருக்கு. சேர்ந்திருந்தா கூட நீங்க ஜெயிச்சிருக்க முடியாது போல. மார்சல், உங்களுக்கு நல்லா தெரியும் ஒரு விஷயத்தை நான் சொல்ல விரும்புறேன். அதிமுக அனைவரும் ஒன்றுபட்டு ஒற்றை தலைமையா சின்னமா இருந்து பிஜேபி கூட கூட்டணி வைக்காம தனிச்சுன்றதை எனக்கு 40 இடத்துல நாங்க வெற்றி பெற்றிருப்போம். 40 இடத்துலயும். ஏன் டிடிவி தினகரன் ஜெயிக்கிறவ ஏன் தோத்து போனாரு? எதனால தோத்து போனா? அவங்க ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பு தான், ஓபிஎஸ் ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பு தான். நீங்க தனிச்சுன்னு வந்திருக்கலாம், தனிச்சு வந்திருந்தாரு இன்னைக்கு தினகரன் ஜெயிச்சிருப்பாரு தேனி நாடாளுமன்ற தொகுதியில. அதே போல ஓபிஎஸ் ஜெயிச்சிருப்பாரு. நீங்க பிஜேபி என்ன சொல்றதோ அதை கேட்டு வந்தீங்க. மக்கள் விரும்பல. தினகரன் தலைவரை நினைச்சாங்க. தினகரன் யார தலைவரை நினைக்கிறாரு? அண்ணாமலையை தலைவரை நினைக்கிறாரு. நேற்று நேரம் வந்த அண்ணாமலையை தினகரன் தலைவரை நினைக்கிறாரு. அப்ப தமிழ்நாட்டை பொறுத்த அளவுக்கு தமிழக மக்கள் சரியாத்தான் இருக்கிறாங்க, பொதுமக்கள் சரியாத்தான் இருக்கிறாங்க. ஒரு மதவாத சக்திக்கு இடம் கொடுக்க மாட்டாங்க, ஜாதிவாத சக்திக்கு இடம் கொடுக்க மாட்டாங்க. அது வெட்டா வெளிச்சமா தெரியுது. ஆனா அது இவங்களுக்கு புரியணும். அதுதான் சின்னமா சொல்றாங்க, நம்ம ஒன்றுபட்டால் நம்மளுக்கு யாருடைய தயவும் தேவையில்லை. அதை புரிஞ்சுக்கணும் அனைவருமே. தினகரனும் புரிஞ்சுக்கணும், ஓபிஎஸும் புரிஞ்சுக்கணும், எடப்பாடி பழனிசாமி புரிஞ்சுக்கிட்டு வந்தா சட்டமன்ற தேர்தலில் திமுகவுக்கு வேலையே கிடையாது. வருகின்ற இன்னும் 18 மாசம் கிடக்கா, ஓடி வரும், கூடிய விரைவில் வந்துடும் தேர்தல். அதுக்குள்ள தயாராகிக்கிட்டா இந்த முன்னாள் அமைச்சர்கள் எல்லாம் அமைச்சராகலாம். இல்லைட்டா வாழ்க்கை ஃபுல்லாவே முன்னாள் அமைச்சர் தான், வாழ்க்கை ஃபுல்லாவே முன்னாள் எம்எல்ஏ தான். அந்த கதை ஆயிடக்கூடாதுன்னு தான் நாங்க நினைக்கிறோம். இதுல சிலர் அதிமுக சார்பாக ஊடக விவாதங்கள்ல கலந்துகிட்டவங்க எல்லாம் சொல்றாங்க, இந்த தோல்வி பத்தி எடப்பாடி பழனிசாமிக்கு முன்னாடியே தெரியும், இப்படிதான் ஒரு ரிசல்ட் வரும்னு அவருக்கு ஏற்கனவே தெரியும்ன்றாங்க. அப்ப எதிர்பார்த்துக்கிட்டு தான் இருந்திருக்காங்களோ? இப்ப நீங்களே சொல்லிட்டீங்களா, இந்த தோல்வி என்பது எடப்பாடி பழனிசாமி தெரியும். தெரிஞ்சுதானே உடன்பாடு. எங்களுக்கு கொடநாடு கொலை வழக்கை பத்தி பேசக்கூடாது,
எங்களுடைய சகாக்களுடைய ஊழல் வழக்கை பத்தி பேசக்கூடாது. தமிழக அரசு, தமிழக காவல்துறை எங்க டீம் மேல எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கக்கூடாது. அந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் தான் அந்த அதிமுக நின்ற இடத்துல டம்மி. அதுதான் சொல்ல வரேன். ஒரு ஒன்றியத்துல பரிச்சயம் இல்லாத ஒருத்தன் 6 தொகுதிக்கு வேட்பாளர். முதல்ல ஒரு நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளர் எப்படி இருக்கணும்? ஒரு 5 தொகுதிக்காவது பரிச்சயமானவனா இருக்கணும், இல்ல அல்லது ஒரு 3 தொகுதிக்காவது பரிச்சயமானவன் இருக்கணும். அவன் இருக்கக்கூடிய ஒன்றியத்துக்குள்ள அவன் யாருன்னு கேட்கிறானோ அப்படி ஆட்களை எல்லா தொகுதியும் போட்டு விட்டு நீங்க ஜெயிச்சுக்கு போகணும் தாரை பார்த்துட்டு, இப்ப எங்களுக்கு 20% வாக்கு கிடைச்சிருச்சு, நாங்க குப்பரக்கா விழுந்தாலும் எங்க மீசையில மண் ஓட்டல, மூக்குடைஞ்சாலும் எங்க மீசையில மண் ஓட்டலன்னு சொல்லி கேட்கறது மிகப்பெரிய ஒரு பொண்டுகத்தனம் சொல்லுவேன் நான். அது இது பெருசா ஒண்ணு பீத்திக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்ல. சப்பக்கட்டு கட்டக்கூடாது எடப்பாடி கம்பெனி. இதை இன்னொரு பக்கம் பார்க்கலாம் இல்லைங்களா சார்? திமுக ஜெயிக்குது, ஒரு மிகப்பெரிய வெற்றி பெறுதுன்னா அது பல கட்சிகளை சேர்த்துக்கிட்டு ஒரு பெரிய கூட்டணியோட நின்று வெற்றி பெறுது. எடப்பாடி பழனிசாமி சிங்கிளா போறாரு, தேமுதிகவை மட்டும் வச்சுக்கிட்டு. ஸோ அது நியாயம் தானே? அதை பாக்குறீங்களா? எங்க சிங்கிளா போனாலும் பாதி வாக்கு வங்கி எல்லாம் போச்சுல்லுங்க. கட்சியை பிரிச்சுட்டே இல்லையா? எங்க சிங்கிளா அம்மா போலையா? யாருடைய தயவும் இல்லாம இதே மாதிரி நாடாளுமன்ற தேர்தலை நிரூபிச்சு காமிக்கலையா? யாருடைய கூட்டணியும் இல்லாம. அதை திமுக நிரூபிக்க முடியாது, ஆனா அதிமுக நிரூபிக்க முடியும், ஒன்றுபட்டால் நிரூபிக்க முடியும். இப்ப எந்த ஒரு கூட்டணியும் இல்லாம, எந்த ஒரு பண பின்புலம் இல்லாம, அதிகார பின்புலம் இல்லாம சீமான் இன்னைக்கு 3வது இடத்துக்கு வந்திருக்கிறாரு, 2வது இடத்துக்கு வந்திருக்கிறாரு, தனது கட்சியை தக்க வச்சிருக்கிறாரு, தனது சின்னத்தை தக்க வச்சிருக்கிறாரு, அங்கீகாரம் பெற்றிருக்கிறாரு. அவரை பத்தி என்ன சொல்றது? நீங்க ஒரு பணம் வாய்ந்த இயக்கம், இரட்டை இலை சின்னம், கோடிக்கணக்கான பணம், சர்வதிகாரம் பொருந்தவர். இன்னைக்கு நாங்க ஓரளவுக்கு வந்துட்டோம், ஓரளவுக்கு வாக்கு வாங்கியிருக்கோம். வெக்கமானதை சொல்றதுக்கு சீமான் சொல்ல வேண்டிய பேச்சது. சீமான் மாறுதட்டி கொள்ளலாம். எந்த ஒரு பின்புலம் இல்லாம, யாருக்கு ஒரு பைசா கொடுக்காம, என்னுடைய தொண்டர்கள், என்னுடைய இருக்கக்கூடிய நிர்வாகிகளா செலவு பண்ணி நாங்க தேர்தல் சந்திச்சு எங்களுடைய கட்சி அங்கீகாரம் பெற்றிருக்குன்னு பெருமையா பேசுறாரு. அது எனக்கும் பெருமையா தான் இருக்கு. ஏன்னா உண்மையிலே அரசியல்வாதிகள் அப்படித்தான் இருக்கணும். இந்த பணம் கொடுக்காம தன்னை நிரூபிக்கணும். அந்த நிரூபிச்சாரா எடப்பாடி பழனிசாமி? சீமான் பெருமை கொள்றத நீ உனக்கு என்ன இருக்கு? நீ கட்சியை அழிச்சிட்ட, சின்னத்தை அசிங்கப்படுத்திட்ட, கட்சி பேரவே களங்கப்படுத்திட்ட, அம்மாவின் பேரை களங்கப்படுத்திட்டிய. நீ மறுபடியும் நாங்க தகுதியாத்தான் நிக்கிறோம்னா இது என்ன சப்பக்கட்டு? ஆனா உள்ளுக்குள்ள ஒரு அதிருப்தின்றது எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக வரவே மாட்டேங்குது சார். எல்லாம் ஒன்னா இருக்காங்க. என்ன தோல்வி ஏற்பட்டாலும் எடப்பாடி பழனிசாமியினுடைய தலைமைக்கு கட்டுப்பட்டு கட்டுக்கோப்போட இருக்காங்க. அந்த கட்டுக்கோப்பு அவிழ்ந்துரும் தம்பி பார்சல். அந்த கட்டு அவிழ்த்தப்படும் கூடியவரை அந்த கட்டு அவிழ்ந்து போயிடும். பார்த்துட்டே இருங்க. அது நடக்கத்தான் போது, நம்ம பேசத்தான் போறோம். தொடர்ச்சியா இந்த தேர்தலை பத்தி நம்ம பேசணும். உங்க ஊடகத்துல நான் பேசியிருக்கேன். பிஜேபி கூட்டணியும் 0, அதிமுக கூட்டணியும் 0ன்னு சொன்னேன். சரியா நடந்துச்சா? ஏன்னா தொண்டர்களுடைய எண்ணம், எங்களுடைய எண்ணம் நல்ல எண்ணம். எங்க வாயில விழுந்தா விளங்க மாட்டாங்க, புரியுதுங்களா? நாங்க ஒண்ணு சொன்ன பழிக்கும். அதனாலதான் பிஜேபி 0 உங்க சேனல்ல, அதே போல அதிமுக கூட்டணியும் 0ன்னு சொன்னேன். ஆயிடுச்சா? என்கிட்ட கெட்ட எண்ணமே கிடையாது, மனசுல உள்ளதை பேசுறவங்க. ஆகவே சின்னம்மா தலைமை ஏற்க தவறினால் இவர்கள் முன்னாள் அமைச்சர், முன்னாள் எம்எல்ஏ அப்படியேதான் கிடக்கணும். இவங்க சீனுக்கே வர முடியாது. என்னதான் செய்யலாம்னு நினைக்கிறீங்க சார்? எடப்பாடி பழனிசாமி ஒத்துக்கவே மாட்டார் போல. ரொம்ப காலமா அவர் பிடிச்ச பிடியில தான் இருக்காரு. எல்லாரையும் அனுப்பி விட்டுட்டு திரும்பி போனவங்களை திருப்பி சேர்த்துக்க மாட்டேன்றாரு. அவர் மனசு வச்சாதான் எதுவும் நடக்கும்ன்றாங்க. என்ன பண்ணலாம்னு நினைக்கிறீங்க? இல்ல நாங்க என்ன பண்றது? அவங்கதான் ஒரு முடிவுக்கு வரணும். நாங்க தயாரா இருக்கிறோம். அவர் வரலன்னா என்ன சார் பண்ணுவீங்க? அவர் தான் முடியாதுன்ட்டாரு. இப்ப கூட முடியாது மார்சல். அவர் வரலன்னா விடுங்க. கேபி முனிசாமி வரல விடுங்க. கேபி முனிசாமி போன்ற நபர்கள் எல்லாம் இயக்கத்துக்குள்ள வைக்கிறது மிகப்பெரிய தவறு. அது விசப்பாம்பு உள்ள வைக்க கூடாது. அது போல எடப்பாடி பழனிசாமி விருப்பப்பட்டா வரட்டும். இல்ல அவர் கூட இருக்க சகாக்கள் வர போறாங்க, அதுல இந்த மாற்றம். அவரு வர்றாரோ வரலையோ, நான் புடிச்ச முடிய விட்டு விட மாட்டேன்னு புடிச்சுக்க நில்லு. ஆனா அவரு கூட இருக்கக்கூடிய தலைவர்கள், முன்னாள் அமைச்சர்கள், அவங்களுக்கு வாழ்வு வேணுமா இல்லையா? அப்ப அவங்க எடப்பாடி பழனிசாமி 10 தோல்வி நாயகம் பின்னாடி நடந்து போக முடியுமா? அடுத்தடுத்து பணத்தை செலவு பண்ணி செருப்படி வாங்க முடியுமா? முடியாது இல்ல. அப்ப அவங்க ஒரு முடிவுக்கு வருவாங்கல்ல. அந்த முடிவு தான் நல்ல முடிவாக இருக்கும். அது சின்னம்மா தலைமையிலான முடிவாக. ஜெயலலிதா காலத்துல தோக்கலையா? எம்ஜிஆர் காலத்துல தோக்கலையா? நாங்க கடந்த முறையெல்லாம் தோத்துட்டு அதிக அசுர பலத்தோட திரும்பி தான் வந்திருக்கோம் அப்படின்றார் எஸ்பி வேலுமணி. நான் என்ன சொல்றேன், அரசியல் கட்சிக்கு தோல்வி வெற்றி என்பது சகஜம்தான். அதுக்காக வேண்டி 10 தோல்வியா, தொடர் தோல்வியான்னு கேக்குறேன். தோல்வி என்பது வரலாம், ஒரு சமயத்துல வரும். ஒரு 10 இடத்துல அதிமுக போட்டி போட்டா ஒரு 5 இடத்துல கூட தோத்தது உண்டு, ஒரு 6 இடத்துல கூட தோத்தது உண்டு. அதுக்கு அடுத்த தேர்தல மேலோங்கி வர தொடர்ச்சியா 10 தோல்வி பழனிசாமி மக்கள் பட்டம் கொடுத்துட்டாங்களே. அவனுக்கு
இனி என்ன முடிச்சுட்டு மறுபடியும் சப்பக்கட்டு கட்டிக்கிட்டு இருக்காங்க. இது தவறு இல்லையா? திரும்ப சசிகலா அவர்கள் தேர்தல் அப்பெல்லாம் பேசாம இருந்துட்டு ஒதுங்கி நின்றுட்டு தேர்தல் முடிஞ்ச பிறகு வந்து பேசிக்கிட்டு இருக்கிறது எந்த வகையில நியாயம்னு நினைக்கிறீங்க? இல்ல, ஒரு தாய் உள்ளம் கொண்டு தேர்தலுக்கு முன்னாடி அறிக்கை கொடுத்தாங்க. ஒன்றுபட்டு இந்த தேர்தலை சந்திச்சால் நம்ம வெற்றி அடைவோம்னு சொன்னாங்க. இந்த செவிடங்காதுல சங்கு ஊதுற மாதிரி எவனுக்கு காது கேட்கலையா இல்ல காது கெட்டு போச்சான்னு தெரியல, வரல. அந்த சுயநலத்தை நினைச்சுக்கிட்டு பொதுநலமா சிந்திக்க எங்களுக்கு மனசு வரல. இனிமேலாவது சிந்திச்சு வாங்கப்பா, உங்க சுயநலத்துக்காக தொண்டர்களை வீணடிக்காதீங்கன்னு சொல்றாங்க. உங்களுடைய சுயநலத்துக்காக அதிமுகவினுடைய ஆணி வேறான தொண்டர்களை வீணடிக்காதீங்க, அவங்க மனசை நோக விடாதீங்கன்னு சொல்றாங்க. ஒரு தாய் அதை தானே செய்ய முடியும். அந்த தாய் உள்ள கடமையை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. பிள்ளைகள் தான் மனம் திருந்தி வர வேண்டும், இல்லாட்டி நாசமா போகலான்னு விட்டு போயிட்டே இருப்பாங்க. அண்ணாமலையினுடைய அந்த பேச்சுக்கள் எல்லாம் சரியா நடந்துகிட்டு வருதுங்களா சார்? அணைய போற விளக்குன்னாரு, 2 திராவிட கட்சியில ஒரு திராவிட கட்சி இருக்காதுன்னாரு தேர்தலுக்கு பிறகு. பார்த்தா அப்படிதானே தெரியுது போற போக பார்த்தா. இல்ல, அண்ணாமலைய பேச்சை கேட்டு தினகரன் போனது மாதிரி ஓபிஎஸ் போன மாதிரி போனா அப்படித்தான் போகும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. அண்ணாமலை பேச்சை கேட்டு தினகரன் எப்படி போனாரோ, ஓபிஎஸ் எப்படி போனாரோ, இதுக்கு முன்னாடி எடப்பாடி பழனிசாமி எப்படி இருந்தாரோ கேட்டா அப்படி அந்த நிலைதான் நடக்கும். அந்த நிலைதான் நடந்துட்டு இருக்கு. இன்னைக்கு தேனி தொகுதியை பொறுத்தளவுக்கு, அதே ராமநாதபுரம் தொகுதியை பொறுத்தளவுக்கு பாஜகவோட கூட்டணி வைக்காம ஓபிஎஸ் அவர்கள் தனித்தின்றதான் இன்னைக்கு ஒரு இமாலய வெற்றி. அதே போல தேனி தொகுதியில திரு டிடிவி தினகரன் தனிச்சு நின்று இந்த மக்கள் என்னைய விட்டுறாதீங்கன்னு சொல்லிட்டு பிரச்சாரம் பண்ணா போதும், அந்த மக்கள் காப்பாத்துவாங்க. ஆனா மோடி எங்க தலைவர், அதே போல எங்க அண்ணாமலை எங்க தலைவர், அவர் என்ன சொன்னா அதை கேட்போம். நிபந்தனையற்ற ஆதரவு வந்தீங்க பாருங்க, அதுதான் மக்கள் உங்களை தூக்கி எறிஞ்சிட்டாங்க. அதனால அண்ணாமலை பேச்ச கேட்டா அதுதான் கெட்டவன் பேச்ச கேட்டா கெட்டதான் நடக்கும். அதான் சின்னம்மா பேச்ச கேளுங்கன்னு சொல்றேன். சின்னம்மாவுடைய பேச்ச கேட்டா அனைவரும் ஒற்றுமையா இருந்தா போதுமானது. நம்மளுடைய இயக்கத்தை யாரும் உடைக்க முடியாது, பிரிக்க முடியாது. கொங்கு மண்டலம் அதிமுகவோட கோட்டை அப்படின்வாங்க. அந்த கொங்கு மண்டலத்துல 3வது இடத்துக்கு போயிருக்கு அதிமுக. அதான் உள்ளடி வேலை. நான் தான் சொன்னேன் மார்சல், திமுக கூட உள்ளடி வேலை பார்த்துட்டாங்க. அதுலயே எஸ்பி வேலுமணி அந்த ஏரியா தளபதி, சாதாரண இல்ல, 6 எம்எல்ஏக்களை கையில வச்சிருக்கிறாரு. அந்த தொகுதி அவங்க கண்ட்ரோல்ல இருக்கு. அப்படி இருக்கும் போது 3வது இடத்துல போய் மூக்குடைஞ்சு உட்கார்ந்து இருக்கானே வெக்கமா இல்லையா முதலமைச்சருக்கு? அப்ப அதான் சொல்ல வரேன். இது வந்து திமுகவுடைய ஒப்பந்தம், ரகசிய ஒப்பந்தம் நிறைவேற்றிட்டாங்க, அவ்வளவுதான். இனி ஃப்ரீயா இருப்பாங்க. அவங்களை எந்த ஒரு திமுக காரனும் விமர்சனம் பண்ண மாட்டான், அவங்களை எந்த ஒரு வழக்கை பத்தியும் பேச மாட்டான். அது நிம்மதியா இருந்தா போதும் நம்மளுக்குன்னு நினைக்கிறாங்க. அது நடத்தி முடிச்சுட்டாங்க. தோல்வி குறித்து பொதுவான கருத்து எதுவும் சொல்லாமல் எடப்பாடி பழனிசாமி தொண்டர்களின் உழைப்பை நினைத்து கண் கலங்குகிறேன், என்ன கைமாறு செய்ய போறேன்னு தெரியல அப்படின்றாரு. நீ ஒரு ஆணியும் புடுங்க வேணா, தொண்டர்களுக்கு நீ எதுன்னு சொன்னாலும் தொண்டர்கள் ஏத்துக்கிற போற கிடையாது. நீ என்ன கைமாறு செய்ய போற? நீ பண்றது பூரா துரோகம், நீ என்ன கைமாறு செய்ய போற? முதல்ல உன்னைய ஆளாக்குனாங்க பாருங்க. இந்த அதிமுக தானே உங்களை ஆளாக்குச்சு. இளைக்கழக செயலாளர் மேல வந்தேன் அப்படின்னு சொன்னீங்க. அதுக்கு அடுத்தபடியா எம்எல்ஏ எல்லாம் என்ன தேர்ந்தெடுத்தாங்கன்னு சொன்னீங்க. அது ஒரு நாடஞ்ச விஷயம். அம்மா தான் உங்களை முதலமைச்சராக்குனாங்க. இந்த இயக்கத்தை வச்சுதானே இவ்வளவு பொறுப்புகளை வச்சுங்க. இந்த இயக்கத்தை ஏன் அழிக்கிறோம், நம்மளுடைய சுயநலத்துக்காக ஏன் அழிக்கிறோம்னு உத்து உணர்ந்து பார்த்தாலே போதுமானது. நீங்க கை மாறல ஒண்ணும் பண்ண வேண்டாம். ஒற்றுமைக்கு வந்தாலே போதுமானது. தொண்டர்கள் அதைத்தான் நினைக்கிறாங்க. அதைத்தான் எடப்பாடி கிட்ட கோரிக்கை வைக்கிறேன். நிறைவா ஒரு கேள்வி சார், எப்படி பாக்குறீங்க? நீங்க மறுபடியும் ஒற்றுமைக்கு கூப்பிட்டு தான் இருக்கீங்க, ஆனா நிராகரிச்சுக்கிட்டே இருக்காங்க. 24 மணி நேரத்துக்குள்ள அதை ஸ்டாப் பண்றாங்க, கடுமையாக விமர்சிக்கிறாங்க. அவங்க ஒற்றுமைக்கு வரமாட்டாங்க போல. வரலன்னா என்ன பண்ண போறீங்க, என்ன திட்டம்? இல்ல, கேபி முனிசாமி எங்க இயக்கத்துக்கு வந்தாதான் பெருசெல்லாம் கிடையாது. அவர் வரவே தேவையில்லை. அவர் அப்படித்தான் பேசுவாரு. ஆதி காலத்திலே அம்மா அவங்க ஒதுக்கி வச்ச ஒரு நபர் தான். கட்சிக்குள்ள ஒரு விஷப்பாம்பது, ஒரு தீய சக்தி. அந்த தீய சக்தி அப்படிதான் பேசும். அதனால அவருடைய பேச்சுக்கள்லாம் இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்களோ நிர்வாகிகள் செவிசாய்க்க மாட்டாங்க. அந்த பேச்ச எடப்பாடி பழனிசாமி கேட்டு பின்னாடி போறாங்க. கூடிய விரைவில் அவருடைய கதையை முடிய போகுது. ஆகவே அவருடைய பேச்சு பேசுறாருன்னா அதை பத்தி எங்களுக்கு எந்த ஒரு கவலையும் இல்லை. அங்க இருக்கக்கூடிய சகாக்கள் கூடிய விரைவில் நல்ல முடிவு எடுப்பாங்க நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. சார், நிறைய விஷயங்களை பகிர்ந்து கொண்டீங்க. நன்றி சார். நன்றி மாஸ்டர், நன்றி. எண்ணிலடங்கா தமிழ் எழுச்சி நிகழ்வுகளை ஐரோப்பிய நிலப்பரப்பு கண்டிருக்கிறது. கலை பண்பாட்டு நிகழ்வுகள் நூற்றுக்கணக்காக ஆயிரக்கணக்கில் நடந்திருக்கின்றன. ஆனால் முதன்முறையாக ஐரோப்பிய நிலப்பரப்பில் சுவிட்சர்லாந்து டாவோஸ் நகரில் உலகெங்கிலும் இருந்து தமிழ் தொழிலதிபர்கள் திறனாளர்கள் வருகிறார்கள். ஐரோப்பிய நிலப்பரப்பில் உலகத் தமிழ் தொழிலதிபர்களையும் திறனாளர்களையும் இணைத்து நடக்கின்ற மாபெரும் உலக மாநாடு ஜூன் 7, 8, 9 நாட்களில் உலகத் தமிழர்கள் அனைவரும் இணைவோம், புதிய வரலாறு படைப்போம்.